வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் இந்த சம்மரில் போடக்கூடிய ஒரு வத்தல் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற வெள்ளை வெளியர்னு இருக்க இந்த ஜவர்சி வத்தல் முத்து முத்தா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இதை வீட்டில் நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கடையில் வாங்கவே மாட்டோம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மாவு ஜவரிசி ஒரு அழகு. 1 கப் ஜவரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு 3 கப் தண்ணி தேவைப்படும். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு குக்கர் எடுத்திருக்கேன், கொதிக்க வச்சுருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உப்பையும் பச்சை மிளகாவையும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். புளிப்பு சுவைக்கு ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அரைப்பட்டா போதும். நீங்கள் சீரகம் வேணும் அப்படின்னாலும் சேர்த்து எடுத்துக்கலாம். அதை அரைக்க வேண்டாம், அப்படியே போட்டுடலாம். ஜவரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா தளதளன்னு கொதிக்கும் போது அரைச்சி வச்சிருக்க அந்த பச்சை மிளகாவை இதில் சேர்த்துடலாம். இதுவும் கொதிக்கட்டும். இது நல்லா தளதளன்னு கொதிக்கும் போது நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க ஜவரிசியை இதில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த குக்கரோட மூடி வச்சிடலாம். வெயிட் போட வேண்டாம், சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். மூடி வச்சிருக்கேன், ஆனால் வெயிட் போடலை. நான் இன்னைக்கு ஊற வைக்காம தான் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு முத்து முத்து அந்த ஜவரிசி தெரியும். இல்லைன்னா ரொம்ப மெல்லிசா ஆகிடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கஞ்சி மாதிரி அது கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நான் ஒரு அரை டம்ளர் தண்ணியை சேர்க்குறேன். இந்த கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்கட்டும். இது நல்லா கொதிக்கட்டும். அதே மாதிரி குக்கர் மூடி வச்சிடலாம். இந்த ஜவ்வரிசி எல்லாமே ஒரு கண்ணாடி மாதிரியான பக்குவத்துக்கு வரணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாமே நல்லா வெந்தாச்சு. இப்போ நான் அரை மூடி லெமன் ஜூஸையும் சேர்த்துடுறேன். லெமன் ஜூஸை சேர்த்ததுக்கு அப்புறமா நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். மூடியையும் மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். சுத்தமான ஒரு காட்டன் துணியை விரிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வத்தக்கூழை இந்த மாதிரி சின்ன சின்ன வட்டமாக இட்டுடலாம். நடுவில் வச்சு தேய்க்கலாம் வேண்டாம். இந்த திக்னஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் காஞ்சிரும். இந்த அளவு பிகினர்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதிகமான தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வத்தல் விரிசல் விட்டுடும். ஒருவேளை தண்ணி கம்மியாக இருந்து கூழ் கெட்டியாச்சுன்னா பக்கத்துலேயே வெந்நீர் வச்சுக்கோங்க, கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு நாள் அப்படியே காஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே துணியை திருப்பி இந்த மாதிரி தண்ணி தெளித்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓரத்துலேருந்து எடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த வத்தல் எடுக்க வந்துடும். திருப்பி போட்டு ஒரு நாள் நம்ம காய வச்சுக்கலாம். பின்பக்கம் நல்லா தண்ணி தெளிக்கணும், இல்லைனா இது எடுக்க வராது. இப்போ எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பாருங்க. முழுசாக வட்டமாக அப்படியே வந்துடும். கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் இந்த ஜவரிசி வத்தலை இட்டிங்கன்னா தான் ஈஸியாக ரவுண்டாக எடுக்க வரும். இல்லைனா அதுக்கப்புறம் நீங்கள் பிக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டு ஈரமாக இருக்க பக்கத்தை தட்டில் வச்சு காய வச்சுருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காஞ்சாச்சு. நல்லா கலகலன்னு காஞ்சிருக்கு பாருங்க. அது முத்து முத்து அந்த ஜவரிசி தெரியும் பாருங்க. இதுவே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இந்த ஜவரிசி தெரியாது, ஆனால் சீக்கிரமாக காஞ்சிரும். மிதமான தீயில எண்ணெயை காய வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நாள் பூரா அது காஞ்சதுக்கு அப்புறமா நான் இதை பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இது பொரியும் போது அப்படியே மடங்கும். அதனால நீங்கள் எந்த கரண்டியை யூஸ் பண்ணுறீங்களோ அதை நடுவில் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வட்டமாக பெருசாக இதே மாதிரி சீரி பொரியிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்க. வெள்ளை வெளியேர்னு வந்திருக்கு. பொரிக்காததை நல்லா டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு. ஜவரிசியை நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சிட்டிங்கன்னா 5 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு அது வெந்துடும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அப்லோடு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான அப்லோடுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.